வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கின்றானே, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இருக்கின்றானே, இருக்குதானே? அப்படி சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, நீங்க என்ன ஆகணும்? டீச்சர் ஆகணும். நீங்க என்ன ஆகணும்? பைலட் ஆகணும். இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள ஒரு எய்மொண்டை வளர்த்துட்டு வரும், ஒரு இலட்சியத்தை நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு வளர்த்துட்டு வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை மாதிரி ஒரு குட்டி ஆள்கள், உங்களே மாதிரி ஒரு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இதோட ஆள்கள் அவரு. அப்ப அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவரு வள பேசிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, பேசுறேன் வள பேசிக்கிட்டே இருப்பாரு. எப்படின்னு சொல்லிங்கன்னா, அவர் பேச எடுத்தாருன்னா, இப்ப ஒரு அரசாங்க சொத்து இருந்தா அது பெரிய பேசி வித்துருவாரு. அப்படி வராது. அதை வந்து இப்ப அவளை சுத்தி இருக்கிறாங்க, அது பிடிக்காது. அவரு வள பேசுறதோ, அவர் வந்து அப்ப அவங்க அவரை ஓட்ட வாங்கி சொல்றதோ, அப்படி அவரை கிண்டல் பண்றதோ, அவரை கலாய்க்கிறதோ, கூட இருக்கிறவங்களே அவங்கள அந்த அந்த நபரை வந்து மனுஷனை ஒழிஞ்சா அப்படி இருப்பாரு. ஆனா அவருக்கு இருந்தது வந்து ஒரு திறமை. அவர் என்ன செஞ்சாரு, நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்கிறேன், மற்றவங்களுக்கு இருக்கிற எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்படி அவர் யோசிக்கிறதுதான் அவருக்கு விளங்குது அவர் வளவலண்டி பேசுறதா அவருக்கு திறமை. இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்த பேசுறதுக்கு யோசிக்கல, அவரு நின்று போய் துருத்து கொண்டு வளவலண்டி பேசுறதா அவருக்கு திறமை. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அந்த திறமைய நம்ம எப்படி வளர்க்கலாம் யோசிக்கிறேன். அப்ப அவருக்கு வளவலண்டி பேசுறது வந்து அவரோட திறமையை வச்சிருந்தாங்க. அவர் என்ன செய்யறாரு, நம்ம இந்த திறமையெல்லாம் எப்படி வந்து என்ன துறையில காட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க. அப்ப சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல நடக்கிற தமிழ் சீன போட்டி இருக்கட்டும், மீலாட் நபிலா இருக்கட்டும், உன ஸ்கூல்ல நடக்குமே, அப்படி போட்டியில எல்லாத்துலயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வந்து பேச்சு போட்டி, விவாத போட்டி அப்படிலாம் நடக்கும். அந்த போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வந்து வின் பண்றாரு, தேசிய மட்டம் வரைக்கும் போயிட்டு வர்றாரு. அப்பயும் அவங்களை சுத்தி இருக்கிறாங்க, சொல்றாங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லக்ஷ்மி அவர் போயிட்டு வர்றாரு, இதெல்லாம் நாங்களும் போவோம் அப்படின்னு. அவங்க சும்மா இருந்துட்டு வந்து இந்த இவர் ஜெயிச்சுட்டு வந்தோம்னா இவரை வந்துட்டு என்ன செய்யற ஒரு விமர்சனப்படுத்து, இதை நாங்களும் செய்வோம், இதெல்லாம் அவருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப அந்த இடத்துல அவங்க போகாம இவர் போய் செஞ்சுட்டு வராங்க, ஒரு பெரிய விஷயம் தானே. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் இந்த விமர்சனங்கள்லாம் கணக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் இவருக்கு வந்து ஊடகத்துறையில ஒரு ஆர்வம் இருக்கு. அப்ப ஊடகத்துறையில தெரியும், மீடியா, டிவி சேனல், ஷார்ட் பிலிம் அப்படின்னு, அப்படி அந்த துறையில இவருக்கு ஒரு ஆர்வம் வருது. இப்ப இவர் அந்த ஆர்வத்தை காட்டுறதுக்காக இப்ப இவர் யூடியூப் சேனல் தொடங்குறாரு, பேஸ்புக்ல பேஜ் தொடங்குறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் செய்யறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் செய்யல. அப்பயும் வந்து அவரை சுத்தி இருக்கிறாங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அறிக்கட்டும், ஃபேமிலி அறிக்கட்டும், எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க, அவரை கலாய்க்காங்க. இது யூடியூப் சேனல் தொடங்குற அவர் வேலையா, படிக்கிற இருக்குது என்னதுக்கு, நீ போய் அவங்க வேலையை பாரு. அடுத்தது அவரோட சேர்ந்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட அம்மா அப்பா மாதிரி சொல்றேன், இந்த படியோட சேராத, இந்த படி மோசம், யூடியூப் சேனல் செய்யறான், பேஸ்புக்ல வீடியோ போடுறான், இதெல்லாம் தேவையில்லை, ஷார்ட் பிலிம் எடுக்க, படம் எடுக்கிறது நான் இஷ்டத்துல இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படியோட ஒருத்தரையுமே சேர வீட்டு இல்ல, அவன் தனிச்சு போறான். ஆனா அந்த படியை வந்து அவன் முயற்சியை கைவிடல. அவன் எங்கெங்க என்னென்ன போட்டி நடந்தாலும் சரி, எங்கெங்க என்னென்ன நடந்தாலும் சரி, அவன் போய் வந்து அவன் திறமையை வளர்த்து கொண்டதுக்கு அவசியம். சில டைம் எப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட இப்படி நல்ல பேரண்ட்ஸ் கூட என்ன செய்வாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் தேவையா, படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை பாரு, உனக்கு இதெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அவன் உமா அப்பா கூட அந்த பொடியனுக்கு ஏசி அடிச்சது கூட. ஆனா அந்த பொடியன் வந்து அவன் முயற்சியை கைவிடல. அவன் வந்து ஊடகத்துறையில தனக்கு இருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி கடைசியா எங்க வந்து நிற்குதுன்னா, அவன் ஒரு குறுந்திரை படம் கொண்டு எடுக்க, ஒரு குறுந்திரை ஷார்ட் பிலிம் எடுக்க. அந்த ஷார்ட் பிலிம் வந்து இலங்கை பிரதமர், தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாக்குறாங்க, தெரியுமா? அவங்க பார்த்துட்டு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று வச்சு அந்த பொடியனுக்கு பெரிய ஒரு தேசிய விருது வந்து கொடுத்தாங்க. அதாவது சிறந்த சிறுவர் குறுந்திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்தாங்க. அப்ப அந்த பொடியன் வந்து அந்த விருதை வாங்கினதுக்கு போற டைம் என்ன நடக்குதுன்னா, அந்த பொடியன் அம்மாவா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போய் கீழே வச்சுட்டு அவன் அந்த விருதை வாங்கிட்டு வரான், சரியா? அப்ப வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பொடியன் அம்மா அப்பா எல்லாரும் சொல்றாங்க, எந்த பிள்ளை சாதிக்கிட்டான், நாங்க எனக்கு தெரியும் அப்படி செய்வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு, நீ உன்ன பாட்டு சும்மா இருக்கலாங்க என்று சொன்ன அம்மா அப்பா மாதிரி அந்த பொடியை ஏதோ ஒரு வகையில சாதிக்கிறதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பாராட்டாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சிருக்கு, டாக்டர் சொல்லுவோம், இன்ஜினியர் சொல்லுவோம், டீச்சர் சொல்லுவோம், அப்படி ஒரு விஷயம் நம்ம பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்துல நம்மளோட வாழ்க்கையில என்ன தடங்கள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், அது எல்லாத்தையுமே கணக்கெடுக்காம நமக்கு என்ன தோணுதோ அது நமக்கு சரின்னு பாக்கிட்டா நம்ம என்ன செய்யணும், அதை நோக்கி போயிட்டே இருக்கணும், சரியா? இதுதான் இந்த கதையிலிருந்து சொல்ல வர விஷயம். அந்த பொடியை
ரெண்டாவது படி நான் இது bro, foto.